இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீயுமே இல்லாமல் உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்டில் இருக்க காசை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து செல்லிங்கை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் உண்மையான விஷயம் வந்து இதில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி eBay பற்றி அப்லோட் பண்ண பார்ட் 1 வீடியோட பார்ட் 2 வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து புரியாமல் இருக்கலாம். அதனால கட்டாயம் பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ eBay அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் மெத்தடில் நம்மளுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அக்கௌண்ட்டை வந்து 2023 ஜனவரியில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நான் ஜனவரி 8 வந்து என்னுடைய ரெண்டாவது அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி ஜனவரி 25 வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து அடுத்த நாளே, அதாவது ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரைட்டில் நான் ஏற்கனவே எடுத்திருந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் லிஸ்டிங் பண்ண ஐட்டமே தான் நம்ம வந்து செகண்ட் அக்கௌண்ட்லேயும் வந்து லிஸ்டிங் பண்ணியிருந்தோம். பட் அந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகாமல் நம்ம வந்து கணக்காக இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக நம்மளுடைய லிஸ்டிங்கை வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதனால என்னுடைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் அக்கௌண்ட்லேயும் வர ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரையும் நம்ம வந்து இந்த eBay மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத யாரால சரி கெஸ் பண்ண முடியுமா? ஸோ அப்படி கெஸ் பண்ண முடியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரிலேருந்து நம்ம ஏப்ரல் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் வந்து eBayல வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் நம்மளுக்கு வந்து 4 மாதத்துக்குள்ளே பெற்றுக்கொள்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 4 மாதத்துக்குள்ளே பெற்றுக்கொண்ட இந்த 4 லட்சமும் முழுக்க ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து செல்லிங்கை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணிட்டு நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. உண்மைக்குமே eBayல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுக்க ஷோ ஆகிற அமௌண்ட் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டாக வந்து இருக்காது. ஏன்னா அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்கு பிறகு வந்து பண்ணதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் வந்து இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு யூடியூப் வீடியோஸில் கூட நம்ம பார்த்துருப்போம் eBayல இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க. பட் அந்த ஷோ பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே அவங்களுடைய ப்ராஃபிட்டாக வந்து இருக்காது. அதை நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். நானும் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொய் தான். ஸோ உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற எல்லா காசுமே இந்த 4 லட்சமும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 4 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில இடங்களில் ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா eBayயால் பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் eBay அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் இந்த ஐட்டம் வந்து செல் பண்ணுறீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டேக்ஸ் எடுக்கிற மாதிரி, இப்போ ஸ்ரீலங்காவில் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் போடுற மாதிரி eBayயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செலஸ்டர் இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்ததுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து அடுத்து நம்ம செல் பண்ணுற ஐட்டமுக்கும் நம்ம வந்து செலவு பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் வந்து வாங்கணும், இல்லைனா செய்யணும். இதுக்கான காஸ்ட் வந்து போகும். ஸோ அந்த காஸ்ட்டும் போனதுக்கு பிறகு இந்த ஐட்டமை வந்து நீங்கள் ஷிப் பண்ணணும். ஸோ ஷிப்பிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஷிப்பிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கன் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இது எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து காசு பே பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் வந்து நம்ம கல்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த ஐட்டம்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அடுத்த அமௌண்ட் தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐட்டமை வந்து 5000 ரூபாய்க்கு செல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐட்டம்ல இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய் இந்த 3 விஷயங்களுக்கும் போனாலும் அதுக்கடுத்து வர 1500 ரூபாய் தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் உண்மையான விஷயம் வந்து இதில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி மீதியாக இருக்கிற அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ என்னுடைய இந்த 4 மாதத்தில் என்னுடைய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 50% வந்து இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் மாதிரி நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரைட் மூலமாக நிறைய கைட்லைன்ஸ் வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த ஷிப்பிங் மெத்தடில் கூட நம்ம நிறைய ஷிப்பிங் மெத்தட்ஸ் வந்து இருக்குது.
இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கட்டாயம் கிளாஸ் போங்க அப்படின்னு நான் யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது, தனியாக ட்ரை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து வரும். ஸோ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாலும் அதுக்கான ரிப்ளை வருமா இல்லையாங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து அப்ரைட் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவர்லையாக இருந்தாலும் சரி, ஈபேலையாக இருந்தாலும் சரி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் எப்போ மெசேஜ் பண்ணி கேட்டாலும் அதுக்கான ரிப்ளை வந்து அப்ரைட்டை வந்து ரொம்பவுமே ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ நான் சொல்கிறது அவங்களுக்கு தெளிவாக புரியும். அதுவும் தமிழ் மொழியில் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து புரியும். முக்கியமாக இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்மளுக்கு தமிழ் மொழியில் வந்து பெற்றுக்கொள்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மொழியில் இந்த ஈபே ட்ராப் ஷிப்பிங், அதுக்கு பிறகு ஃபைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணியான நிறுவனமாக நம்மளுக்கு வந்து அப்ரைட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி என்னுடைய இந்த அக்கௌண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மைக்குமே அதுக்கு வந்து நான் கட்டாயம் அப்ரைட்க்கு வந்து தேங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நம்ம பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அப்ரைட்டில் ஜாயின் பண்ணி கைட்லைன்ஸை பெற்றுக்கொண்டு ஈபேல ஏர்ன் பண்ணி ஒரு ஆன்லைன் ப்ராஃபிட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல சான்ஸை வந்து நம்மளுக்கு வந்து அப்ரைட் மூலமாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதம் 15ஆம் தேதி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஈபேல இருக்க இப்போ நான் சொன்ன விஷயங்களை விட நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து தெரிந்து கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் தான் கிடைக்கும். அதுக்கூடிய யூடியூப்லேயும் அவங்களுடைய லைவ் வந்து போகும். ஸோ டெலிகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெலிகிராம் குரூப்பும் இருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணலாம். பட் டெலிகிராம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ண பலருடைய ஏர்னிங் ப்ரூஃபை வந்து டெலிகிராமில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்ரைட்டை டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். இந்த அளவு தூரம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து அதிலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவ்வளோ ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் வந்து இருக்குது. அது அப்ரைட்டில் ஃபைவராக இருந்தாலும் சரி, அப்ரைட்டில் இருக்க ஈபேயாக இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே ஏர்னிங்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸுக்கு செலவு பண்ணுற காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருப்போம். நான் என்னுடைய ஒரு மாதத்தில் 1 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட கோர்ஸுக்கு செலவழிச்சதை விட அதிகமான பல மடங்கு அதிகமாக தான் நம்மளுடைய லாபம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைம் நீங்கள் வந்து செலவு பண்ணி ஒரு நாலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நாலேஜை பயன்படுத்தி உங்களுக்கு நிறைய விதமான ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸை தான் நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில விஷயங்கள் ஈபேல நம்ம நினைச்ச மாதிரி பொருட்கள் வந்து செல் பண்ண முடியாது. சில நாடுகளுக்கு வந்து நம்ம பொருட்கள் சென்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈபேல வந்து உங்களுக்கு சர்வை பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா என்னுடைய அக்கௌண்ட் மாதிரி பேன் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. தெளிவாக அப்ரைட்டில் சொல்லி கொடுத்து நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை பெற்றுக்கொண்டால் ஈபே அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஏர்னிங் மெத்தடாக வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக எப்படி ஆன்லைன் மூலமாக ஏர்ன் பண்ணி 2-3 பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணி உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இந்த ஈபே மூலமாக கிடைக்கும். நான் வந்து ஈபேல செல் பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்து ஜஸ்ட் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் பேக் பண்ணி பார்சல் பண்ணி அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு என்னுடைய வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் இல்லைனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டு என்னுடைய பார்சலை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைனா கொரியர் சர்வீஸில் வந்து கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து ஈபே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் தான். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 lakh தேவைப்படுது அப்படின்னாலும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 1 lakh வந்து பெற்றுக்கொள்ளலாம். நான் ஏர்ன் பண்ணுற மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேவிங்ஸாக வச்சுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈபேல வந்து கிடைக்குது. இந்த சான்ஸை வந்து நீங்களும் பயன்படுத்துங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய லைவ் விட்ரோவல் அண்ட் ஈபே அக்கௌண்ட்டில் நம்ம என்ன லிஸ்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி நம்ம வந்து விட்ரோவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத லைவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம லைவாக பார்த்துட்டு வந்துடலாம். ரிப்போர்ட்டை தான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 இருந்து ஏப்ரல் 12 வரையும் இருக்கிற ரிப்போர்ட்டை தான் இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கிறது எந்த அளவு அமௌண்ட் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸோட இன்க்ளூட் பண்ணி நம்மளுடைய டோட்டல் சேல் அப்படின்னு பார்த்தோம்னா 1245 ரூபா தசம் 26% வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க ஸ்ரீலங்காவில் இருக்க டாலர் ரேட்டோட கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 319 ரூபாய்க்கு இப்போ வந்து ஒரு டாலர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அந்த 1245
245 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணோன்னா 3,98,069 ரூபா தசம் 40% வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது நம்மளுடைய இந்த 4 மாதத்துக்கான ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏப்ரல் மாதம் வரையும், ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரையும் இருக்க ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் அண்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேக்ஸஸ் அறவிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா $89.23 வந்து ஈபேயால் டேக்ஸஸாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம பே பண்ண வேண்டியது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்லிங் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல்லிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈபே பிளாட்ஃபார்மில் தான் இதை வந்து செல் பண்ணுறோம். நம்மகிட்ட ஒரு ஐட்டம் இருந்தால் மட்டும் போதாது, அதை செல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்படும். அந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஈபே யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பே பண்ணுறது தான் இந்த $305 அப்படின்னு சொல்லலாம். இந்த $305 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஏன்னா நம்ம அதை விட ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் வந்து இருக்கும். அதனால இந்த $305 அப்படிங்கிறத நம்ம பெருசாக யோசிக்காமல், ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 24.5% தான் நம்மளுடைய செல்லிங் காஸ்ட்டில் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. அதாவது டோட்டல் சேலில் நம்மளுக்கு அறவிடப்படுற செல்லிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $305 தான். ஸோ இது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்காது. இந்த $305 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு ஒரு கிட்ட அமௌண்ட் ஒன்று தான் வரும். ஸோ அந்த 1 லட்சம் கிட்ட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அதை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா $851 வந்து நம்மளுக்கு இந்த 4 மாதத்தில் வந்து கிடைச்சிருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லிங் காஸ்ட், அதுக்கு பிறகு டேக்ஸஸ் எல்லாமே கழிச்சதுக்கு பிறகு நம்மளுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் அப்படிங்கிற இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம இன்னும் கழிக்கலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கான விலை. நம்ம ஒரு ஐட்டமை வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கேருந்தாவது வாங்கணும். அதை வாங்குறதுக்கான பெருமதியை வந்து நம்ம இதில் இருந்து தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த பொருளை சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். அந்த ஷிப்பிங் காஸ்ட்டையும் நம்ம இந்த இடத்துல இருந்து தான் கழிக்கணும். ஸோ அந்த விஷயங்களை வந்து கழிச்சதுக்கு பிறகு நம்மளுடைய நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்மளுடைய ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறத இந்த $851 வந்து நம்ம வந்து கழிச்சதுக்கு பிறகு தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 விஷயங்களையும் கழிச்சதுக்கு பிறகு நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து செல் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194 ஐட்டம்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து செல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவரேஜ் சேல் ப்ரைஸ் பர் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $6.41 வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 ரூபீஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு சேலுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேலுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்தோம். அதுக்கு பிறகு ஆப்ஷனில் வந்து, அதாவது ஏலத்தில் வந்து நம்ம ஈபேயில் ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து செல் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஸோ ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐட்டம்ஸ் வந்து சென்ட் பண்ணி இல்லை. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் ப்ரைஸில் தான் இப்போதைக்கு சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் ப்ரைஸில் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1245 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த $1245லையும் நம்மளுக்கு இந்த $851 தான் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த $851 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா $2,72,037 வந்து நம்மளுக்கு வந்து ஈபேல ஏர்னிங்ஸாக கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னுமே வந்து ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் பொருட்களுக்கான வேல்யூவை வந்து கழிக்காமல் தான் பார்க்குறோம். ஸோ அது ரெண்டையும் கழிச்சா தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய அந்த ப்ராஃபிட் வந்து பார்க்கணும் அப்படின்னா 145% வந்து ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் அதுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு இருக்க பொருட்களுக்கான விலைகளை பார்த்தோம் அப்படின்னாலும் $1,22,416 நம்மளுடைய ஈபே ஏர்னிங்ஸாக வந்து இருக்குது. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் தான். அதாவது இது வந்து என்னுடைய டோட்டல் ஏர்னிங் தான். 2,72,000 இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,22,000 தான் நம்மளுடைய டோட்டல் ஏர்னிங்ஸாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட், பொருட்களுக்கான விலைகள், இது எல்லாமே கழித்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1,22,000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயஸை பற்றி இந்த இடத்துல வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் பொருட்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஓரளவு நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 113 பயஸ் வந்து நம்மளுடைய பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் டைம் வாங்கினவங்க எத்தனை பேர், அதுக்கு பிறகு ரிப்பீட்டாக நம்மளுடைய பொருட்களை வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 111 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ரிப்பீட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 2 பேர் வந்து ரிப்பீட் ஆகியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் நீங்கள் வந்து ஈபேல ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கைடன்ஸ் கிடைச்ச உடனே உங்களுக்கு இந்த விஷயங்களும் பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற கேட்டகரிஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் சேல் பண்ணுற கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக க்ளோத்திங் அண்ட் ஷூஸ் அக்சசரிஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் தான் நான் ரொம்ப ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அது வந்து ஃபஸ்ட்டாகவே வந்து ஷோ ஆகுது. ஸோ அதில் நம்ம டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $991 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அது வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த $991 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா $3,16,982 அந்த அளவு ப்ரைஸுக்கு வந்து நம்ம வந்து இந்த கேட்டகரியில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் அதுக்கு அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் $222 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்டகரி தான். அதில் உங்களுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் $30.75 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டகரிஸ் வைஸாகவும் பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம லிஸ்டிங்கில் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் காட்டுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டாகவே ஒரு லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாட்ச் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 154 ஐட்டம் வந்து நம்மளுக்கு வந்து செல் ஆகியிருக்கு. இந்த 154 ஐட்டம் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அது டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா $991. இதை தான் நம்ம முதல்லையும் பார்த்துருந்தோம். அதே மாதிரி அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி க்ரீம் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சேல் வந்து போய் இந்த 3 கேட்டகரியும் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 3 கேட்டகரிலையும் நம்மளுடைய சேல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேட்டகரிஸ் மாதிரியே உங்களுக்கும் சில கேட்டகரிஸை செலக்ட் பண்ணி தொடர்ந்து வந்து ஏர்னிங்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம பேனியர்லேருந்து விட்ரோவலை வந்து மேக் பண்ண போகிறோம். பேனியர்லேருந்து நம்ம விட்ரோவலை மேக் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனியர்லேருந்து நம்மளுடைய பேங்க்குக்கு வந்து விட்ரோவலை பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீ வந்து அறவிடப்படும். இந்த ஃபீ மூலமாக நம்ம விட்ரோ பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து போகும். ஸோ இந்த பேங்க்குக்கு போகிற இந்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீயுமே இல்லாமல் உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்டில் இருக்க காசை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து விட்ரோ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து அப்ரைட் மூலமாக வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு ஃபீயும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பேனியர்லேருந்து விட்ரோவலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனை நம்மளுக்கு இப்போ வந்து அப்ரைட் மூலமாக கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி வந்து இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்லேருந்து விட்ரோவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீயுமே இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக $1 பார்த்தீங்கன்னா ஒரு $5 அதிகமாக வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு $1000 வந்து விட்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த $1000க்கு $1 பார்த்தீங்கன்னா $4 வந்து அதிகமாக கிடைக்கும், இல்லைனா $5 வந்து அதிகமாக கிடைக்கும். இது டஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ $1000க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $1க்கு $4 அதிகமாக கிடைச்சுன்னா கிட்டத்தட்ட $1000க்கு ஒரு $4000 அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷனை தான் நம்மளுக்கு இந்த டஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னுடைய விட்ரோவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் மேக் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு பேனியர்லேருந்து விட்ரோ பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் அது நஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டஸ் எக்ஸ்சேஞ்சில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். அவங்கள கண்டெக்ட் பண்ணி விட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்டே உங்களுக்கு வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பேனியரில் தான் இருக்கும். பேனியர்லேருந்து நம்மளுடைய ஈபே பேலன்ஸை தான் விட்ரோ பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $851 வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த $851 தான் நம்ம வந்து இப்போ விட்ரோவல் வந்து பண்ண போகிறோம். ஸோ விட்ரோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்ரோ பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து ஷோ ஆகுது. இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா $1 எல்லாம் விட்ரோ பண்ண முடியாது. $50 வந்து நம்ம மினிமம் வந்து இருக்கணும், அப்போ தான் விட்ரோ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 50 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு $15,631 வந்து ஷோ ஆகுது. இதில் கன்வர்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $312 தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம $851 அப்படின்னு என்டர் பண்ணோம்னா $2,66,039 வந்து ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் டிரெக்டாக இது பேனியர்லேருந்து விட்ரோ பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து டஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் விட்ரோ பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி விட்ரோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு $312 இன்னொரு $5 எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகி $317 நம்மளுக்கு விட்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பே டு ரெசிபியன்ட் பேனியர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பேனியர் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேனியர் அக்கௌண்ட்டுக்கே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணணும். அதாவது நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களுடைய இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருடைய பேனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம், எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய USD பேலன்ஸை தான் சென்ட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $851 வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த $851 வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா நம்ம வந்து சும்மா கிராஃபிக் டிசைன் அப்படின்னு வந்து போடலாம். ஸோ இதை வந்து நீங்கள்
டக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவே கேட்டுக்கொள்ளலாம் என்ன போடணும் அப்படிங்கிறத. அதுக்கு பிறகு ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த டிக் ஆன் பண்ணி பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதுக்கான பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கோடை வந்து என்டர் பண்ணிடலாம். ஸோ கோடை என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய $851 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் அந்த பேனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு குயிக்காகவே வந்து இதிலிருந்து காசு வந்து கிடைச்சிரும். ஸோ பேனியர்லேருந்து விட்ரோ பண்ணுறதை விட ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து டக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக உங்களுடைய விட்ரோவலை வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய விட்ரோவல் அதுக்கு பிறகு நம்மளுடைய eBay அக்கௌண்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான நிறைய விதமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அப்ரைட் மூலமாக எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அப்ரைட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் பேசி பாருங்கள், உங்களுக்கான ஒரு ஐடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் வந்து நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஃப்ரீயாக பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு கைட்லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அப்ரைட் மூலமாக கைட்லைன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து எப்போனாலுமே உங்களுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்ககிட்ட வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்ரைட் மூலமாக நீங்கள் கோர்சஸ் செய்கிறதுல உங்களுக்கு வந்து கிடைக்கிற நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் மட்டும் இல்லை, இன்னும் 3 நாடுகளில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 4 நாட்டில் இப்போ வந்து அப்ரைட் வந்து இருக்குது. ஸோ USA, ஜோர்ஜியா, அதுக்கு பிறகு இந்தியாவில் ரீசெண்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல நாடுகள்லேருந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் தமிழ் மொழியில் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு நல்ல eBay கோர்ஸை வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ரைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. ஸோ அந்த கிளாஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அவங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம். கீழே வந்து லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப், அதுக்கு பிறகு உங்களுக்கு யூடியூப்லையும் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணி பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி ஏர்ன் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய கையிலே தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ அந்த கஷ்டப்பட்டு உருவாக்குற ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல நான் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுடைய நண்பர்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. discontent.